குற்றம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு மர்டர் கேஸ் இருக்குது 457/380, அதாவது வந்து கண்ணக்களவு பை நைட்டு, அது மாதிரி 380 வெஹிக்கிள் தெஃப்ட், அந்த மாதிரி கேசஸ் இவங்களுக்கு இருக்குது. அவங்களோட ஒர்க் பிளேஸான அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூரில் வந்து மது அருந்தி விட்டு அங்கே மது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால் கண்ணாடியை உடைச்சி அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க. தாக்கி அந்த சம்பவம் நடந்தது. இருகூர் அவங்க இப்போ இந்த ஆமாம் 3 பேருமே அங்கே தான் இருக்காங்க. 3 பேரில் அன்மேரிடு தான். சதீஷ் அலைஸ் கருப்புசாமி வயசு 30, குணா அலைஸ் தவசி வயசு 20, கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் வயசு 21. இதில் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி அண்ட் கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணா அலைஸ் தவசி. இல்லை, அது வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. அது இப்போ டைவல்ட் பண்ணுறாங்க. என்னங்க பெயிலில் இருந்தாங்க. அந்த சதீஷ் அலைஸ் கருப்புசாமி, கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் பெயிலில் இருந்தாங்க. இது யதார்த்தமாக நடந்த மாதிரி தான் தெரியுது. பிளான் பண்ணி நடந்த மாதிரி இப்போதைக்கு தெரியல. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தராக கேளுங்க. அருவாள் அவங்க கையில் வச்சுருந்துருக்காங்க. ஆக்சுவலாக கோவில்பாளையத்தில் ஒரு வீட்டில் வந்து சாவி வந்து போட்டே இருந்த ஒரு 2 வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தெஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமாக கோவில்பாளையத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த தெஃப்ட் வெஹிக்கிளில் தான் வந்திருக்காங்க. வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அருவாள் வந்து வச்சுருந்துருக்காங்க. அது 2-3 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு. பல ஒரு கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸை அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம்.